நடைபாதையில எனக்கு கிடைச்ச ஒரு அங்கீகாரம் வந்து அதுல இருந்து கிடைத்த பணத்தை வச்சுதான் இப்ப இது வந்து பெருசா தெரியாம இருக்கலாம். ஒரு சின்ன வீடு மாதிரி, ஓட்டு வீடு மாதிரி இருக்கலாம். எங்களுக்கு இது ஒரு கனவு. இந்த ஓவியங்கள் ஸ்டான்லி, முகமது அலி, காலாசேட் நண்பர்கள் வரைஞ்சது. இது வந்து சார்பாட்டா பரம்பரையில வர கபிலன். நிறைய பாத்தீங்கன்னா சுத்தி அர்னால்டு தான் இருப்பாரு. நான் இதெல்லாம் முதல்ல எனக்கு கிடைச்ச பேப்பரே இருக்காது, எனக்கு வாங்குறதுக்கு காசு இருக்காது. அப்போலாம் வரைஞ்சது. இப்ப வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் ஃப்ரேம் போட்டு அப்படியே மாட்டிருக்கேன். நம்ம பழைய இன்டர்வியூல எல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் ரோட்ல தான் வச்சிருந்திருப்பேன். கமலோட தீவிரமான ரசிகன் நான். இந்த 9 எமோஷன்ஸ் பண்ணி ஒரு போஸ்ட் போட்டிருப்பாரு. ஸோ அதை வச்சு ஒரு கேரிகேச்சராக ட்ரையல் பண்ணுவோம், டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ணது இதெல்லாம். ரஞ்சித் அண்ணா வேற ஆல்ரெடி ஆர்டிஸ்ட். அவர் ஸ்டோரி போர்டிங் ஆர்டிஸ்டாகவும் இருந்திருக்காரு நிறைய படங்களுக்கு. அவரை மீட் பண்ண போகும்போது ஒரு சின்ன ஓவியம் தொல் திருமா அவர்களையும் ரஞ்சித் அவர்களையும் சேர்த்து வச்சு ஒரு ஆர்ட் பண்ணி அவருக்கு பரிசு கொடுத்துருந்தோம். ஒரு ரசிகனா இருந்து வரைஞ்சிட்டு அடுத்த நாளே நேரடியாக போய் அவங்களை சந்திச்சு கொடுக்குற ஒரு பாக்கியமோ ஒரு மனநிறைவோ அவ்வளோ சீக்கிரமா கிடைக்காது. அது பிஹைண்ட் அவ்வளோ சுலபமா எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்றாங்க. முதல்லலாம் வந்து அட்வான்ஸ் வாங்காம நாங்க கேட்கும்போது வரைஞ்சு உடனே கொடுத்துட்டதுக்கு அப்புறம் பணம் வாங்குவோம். ஒரு சில வாடிக்கையாளர்கள் எங்ககிட்ட காப்பியை எடுத்துக்கிட்டு பணம் தராம போயிருக்காங்க. நான் ரோட்ல நடந்து போகும்போது சில கட்சி தலைவர்கள் எல்லாம் வரைஞ்சிருப்பாங்க. அவங்களுடைய முகங்கள்லாம் அவ்வளவு அழகா வரைஞ்சிருப்பாங்க, அவ்வளவு தத்ரூபமா இருக்கும். எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு நாள் கூலி பேசி கொடுக்குறாங்க. ஒரு கலைக்கு நம்ம கரெக்டா ஒரு விலையை சொல்லிட முடியாதுங்கிறது தான். ஏன்னா நம்ம கொடுக்கறது அவன் இப்ப கொடுக்குற நேரம் மட்டும் கிடையாது. இதுக்கு முன்னாடி ஒரு 15 வருஷம் அதுக்காக உழைச்சிருக்கான். அதெல்லாம் சேர்ந்துதான் அந்த கலை படைப்புக்கான ஒரு விலை தீர்மானிக்கப்படுது. பஸ் டிரைவர் சார் வந்து நான் இந்த டிராயிங் மெட்டீரியல்ஸ் எல்லாம் கொண்டு போனோன்னு அவர் கனெக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி வரைகிறோம் சார், இந்த லக்கேஜ் எல்லாம் வைக்கணும், அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் இருக்குன்னு பாண்டி பசார்ல வரைகிற தம்பி தானே நீங்க அப்படின்ட்டு கேட்கிற அளவுக்கு ஒரு அந்நுண்ணியத்தை உருவாக்கி இருக்கு மக்களிடையே. ஏன்னா ஈஸியா அப்படி எந்த ஒரு ஓவியனுக்கோ எந்த ஒரு படைப்பாளிக்கோ அப்படி கிடைச்சிடாது, நடிகர்களை தவிர. சுரேந்தர் பத்தி சொல்லணும்னா நம்ம அங்க மீட் பண்ணியிருந்தோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த நடைபாதையில வந்து அவர் வரைகிற இடத்துலயே மீட் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து இங்க சூளைமேட்ல வந்து அவர் ஆபீஸ் ஒன்று சின்னதா செட் பண்ணி அதுக்கு வந்துட்டு இருக்காரு. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் இங்க இருப்பாரு. ஆனாலும் அந்த பழசையெல்லாம் மறக்கக்கூடாது அப்படின்னு இன்னைக்குமே சாயந்தரத்துக்கு மேல வந்து அந்த இடத்துல எங்க நம்ம இன்டர்வியூ பண்ணமோ அதே இடத்துல வரைகிறத பழக்கமாகவும் வச்சிருக்காரு. சரிதான்? ஆமா ஆமா. சோ அதெல்லாம் ஒரு நல்ல விஷயம் இல்லையா, நம்ம வந்த பாதையை மறக்காம இருக்கிறதுன்றது. இல்ல அவ்வளவு எல்லாம் எதுவும் இல்லை சார். அங்கதான் அதுதான் இவ்வளவு பெரிய ஆபீஸை கொடுத்துருக்கு. எல்லா அங்கீகாரத்தையும் கொடுத்ததே அந்த நடைபாதை தான். ஸோ அதனால டெய்லி அங்கே போயிட்டு பண்ணுறது, அவங்க வந்து நம்மளை எங்கே ரீச் பண்ணாங்களோ திரும்பி அங்கேயே ரீச் அவுட் பண்ணுறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்குது. அதனால அது எப்போவுமே பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம் நாங்கள். இது ஒரு சின்ன ஒரு இடமா இருந்தாலும் இதில் நிறைய பேருடைய உள்ளீடு நிறைய இன்புட் இருக்கு. ஸோ இந்த சிஸ்டம் என் ஃப்ரெண்டு பிரகாஷ்னு ஒருத்தர் கொடுத்தாரு, சோஃபா திருவண்ணான்னு ஒருத்தர் கொடுத்துருக்காரு. ஸோ ஒவ்வொன்றும் வந்து ஒருத்தரோட பங்களிப்பு இல்லாமல் இது நிறைய அடைஞ்சிருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் நீங்க என்ன உங்களோட வளர்ச்சி அப்படின்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அட் த சேம் டைம் கொஞ்சம் சீக்கிரமாவும் எல்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி எங்களுடைய பார்வையில் இருக்கு. உங்களுக்கு அது எப்படி இருக்கு ப்ரோ? அன்னைக்கு அந்த நம்ம மீட் பண்ணோம் இல்லையா, சோ அதுக்கப்புறம் குயிக்கா இருக்குன்னு நினைக்கிறீங்களா, எப்படி இருக்கு? ஆமா சார், அதுக்கு முக்கிய காரணம் மீடியான்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த பாண்டி பாசால ஒரு நடைபாதையில ஒரு சின்ன ஒரு வரைகிறத வச்சு ஆரம்பிச்ச இது இப்ப இவ்வளவு பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணி கொடுத்தது பிஹைண்ட் தான்.